மக்களே, உங்கள் ஆண்டாளவாசி நிபுணர் ஆத்தூர் சிவபிரகாசம். நம்ம எப்பவுமே வாஸ்து நீங்க பாக்குறீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்காக பாக்குறீங்க. பட்டு இப்போ ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நான் ஒரு வண்டி ஒரு மிகப்பெரிய தொழில் பண்ண போறேன், எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, வண்டி தேவைப்படுது, நான் அந்த வண்டி போட்டு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்கிட்ட போன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட வீடு எப்படி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் தப்பா இருக்குது. அதனால சவுத் வெஸ்ட் தப்பா இருக்கிறதுனால தென்மேற்கு தவறா இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை கொண்டு எங்கிட்ட கொடுக்குறாங்க. ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னா, அவர் நான் தெளிவாகவே சொல்றேன், நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க வண்டி போட்டு தீருவீங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுபடியான காலகட்டங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப நீங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நீங்க வண்டி போட்டு தீருவீங்க. உங்களுடைய பிடிவாத குணம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்குன்னு சொல்றேன். ஆனா நான் வண்டி போடலாமா வேணாமா, நீங்க நான் சொன்னாலும் சொல்லலாம், நீங்க போடுறதுக்கு கேரண்டி தான். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல 1-4-7-10 சரியாக இல்லை. 1-4-7-10 சரியாக இருக்கும் பொழுது லக்னமும் 4ஆம் இடமும் 7 கலத்திர ஸ்தானமும் 10 தொழில் ஸ்தானமும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அவருக்கு நான் சொல்லும் பொழுது அவர் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அவர் கேட்க மாட்டாருன்னா முன்னாடியே அவருடைய ஜாதகத்துல இருக்குது இல்லைங்களா. அதனால நான் சொல்லும் பொழுது இப்படி நீங்க இப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது நான் மகா உத்தமம், எனக்கு 20,000 ரூபா சம்பளங்கிறது 30,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு வேலைக்கு போனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கிற ஒரு ஆஃபர் இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் இப்போ செய்யக்கூடாது, சொந்த தொழில் செய்யக்கூடிய நேர காலங்கள் இப்பொழுது உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொன்னோம். ஆனால் அவர் மிகுந்த சிரமத்துக்கு இடையில ஒரு 10 லட்ச ரூபா 2 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு மிகப்பெரிய வண்டியை போட்டு எடுத்துகிட்டு போய் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டினாங்க. எல்லாருக்குமே சூப்பராக வண்டி ஓடிச்சு. ஆனால் பட் அவருக்கும் வண்டி ஓடிச்சு, எல்லாத்துக்கும் ஓடின மாதிரி அவருக்கும் வண்டி ஓடிச்சுங்க. ஆனால் பட் இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு கணக்கு பார்க்கும் பொழுது அவர் வேலைக்கு போனால் ஒரு 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். 6 மாதத்துக்கு கம்மியாக வச்சுக்கிட்டாலும் ஒரு 30,000 ரூபா சம்பளம்னாலும் 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம். இப்போ எல்லா செலவும் போக அவருக்கு 1 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்குதுங்க. அவருடைய முதல் போட்ட 10 லட்ச ரூபாய்க்கு வட்டியை 1,20,000 ரூபாய் கட்டணும். இப்போ 20,000 ரூபாய் எங்கே கடன் வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா வாஸ்துப்படி உங்க வீடு அமைஞ்சா மட்டும்தான். ஜாதகத்தை யாராலும் மாற்றவே முடியாது. 10ல் ராகு இருக்கிற அவருக்கு 12ல் போய் உட்காருங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நவகிரகங்கள் அவங்க எங்க இருப்பாங்களோ, பிறக்கும் பொழுது எங்க இருந்தாங்களோ அங்கதான் இருக்க முடியும். ஸோ ஜாதகத்தை யாராலுமே மாற்ற முடியாது. ஆனா நீங்க வாஸ்து முறைப்படி ஒரு வீடு கட்டி அதுல நீங்க வாழ்க்கையில வாசம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஜாதகங்கள் வேலை செய்வது குறைவாக இருக்கும். ஜாதகத்தால் ஏற்படுற கஷ்டங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கூடிய சக்தி அந்த வீடு உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு வீடு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வீடு. உங்க வீடு நீங்க வாசம் பண்றது மேக்சிமம் ஒரு 12 to 14 மணி நேரம் ஒரு வீட்டில் தங்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில வீடு தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக நீங்கள் அமைச்சுக்கணும். ஸோ நான் வாஸ்துப்படி வீடே இல்லை. இப்போ எங்கள் அப்பா காலத்தெல்லாம் வாஸ்தே இல்லைப்பா, வாஸ்தே இல்லாமல் நான் 40 ஏக்கர் காடு சம்பாதிச்சிருக்கேன்னு எங்கள் அப்பா ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வாஸ்து பார்க்க போகும் பொழுது ஒரு வாடிக்கையாளர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாருங்க, அவருக்கு ஒரு 40 ஏக்கர் நான் காடு சம்பாதிச்சிருக்கேன், இந்த வீட்டில் தான் சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அக்னி மூலையில் லெட்டின் ரூமும் செப்டிக் டேங்கும் போட்டதுனால அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய 2 குழந்தைங்களும் சிசேரியனாக போய் ஆப்ரேஷன் நடந்தது. அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா நான் அந்த வீட்டில் இருந்துட்டாங்க 40 ஏக்கர் காடு சம்பாதிச்சேன், வீடு சம்பாதிச்சேங்கிறாரு. 400 ஏக்கர் சம்பாதிக்க வேண்டிய மனிதர் 40 ஏக்கரோட சுருங்கி போயிட்டாருங்கிறது நமக்கு தானே தெரியும். ஸோ வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த அவருடைய தென்கிழக்கை சரி பண்ணி எப்போ நீங்கள் இந்த தென்கிழக்கை நீங்கள் சரி பண்ணுறீங்களோ, செப்டிக் டேங்கோ அல்லது நம்ம கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ அந்த இடத்துல இருந்ததுன்னா, அல்லது மேல்நிலை நீர் தொட்டி இருந்தாலும் வாழ்க்கையில் அந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஸோ அது இல்லைப்பா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு வீடு வேலை செய்வதற்கு அந்த வீடு நீங்கள் ஜல்லி மணல் செங்கல் எல்லாம் போட்டு வீடு கட்டி ஒரு கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு உயிர் வருது. அந்த வீடு உங்களுக்கு எப்போவுமே 7 வருடங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும், காத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நேரம் நல்லா இருக்கும் பொழுது எதுவுமே தேவைப்படாது. வாஸ்துவோ ஜோதிடமோ எதுவுமே தேவை. ஆக்சுவலி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நேராக பேங்க்கு போகிறீங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க பேங்க்கில். இல்லைப்பா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிரெடிட் கொடுப்பான்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடன் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்கள் நேரம் நல்லா இருக்குதுன்னா டெபாசிட் மாதிரி அது வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம் உங்கள் வாழ்க்கையை. ஆனால் வாஸ்து அவங்களுக்கு வேலை செய்யலையா? ஆனால் செய்யும். எப்போ செய்யும்? சனியும் கேதுவும் சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது செய்யாது. அசுப கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை 9 நவகிரகங்களால் ஆனதுங்கிறது உண்மை. அப்போ அது மாதிரி வரும் பொழுது இந்த அசுப கிரகங்கள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வாஸ்து ரோல் பிளே பண்ணணும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேங்கிறதுக்காக பிளைண்டாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள்
வாஸ்து முறைப்படி இருக்கிற வீட்டையும் பாருங்க, வாஸ்து இல்லாத வீட்டையும் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்த்தா, சரி வாழ்க்கை முறை மாறுதா இல்லையாங்கிறத நீங்க வாஸ்து முறைப்படி ஒரு வீடு கட்டி தான் பார்க்கணும். புது வீடு கட்டும் பொழுது நீங்க வாஸ்து முறைப்படி, ஆண்டாள் வாஸ்துப்படி, நல்ல மனையடி சாஸ்திர முறைப்படி நான் வரைபடம் போட்டு கொடுக்குறேன். நீங்க வாங்கிட்டு போய் கட்டுங்க. கட்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை நிச்சயமாக மாறும். இது நிதர்சனமான உண்மை. இதுவரைக்கும் பல 100 வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எல்லாரும். எல்லா மக்களும் நன்றாக இருக்கிறார்கள். நீங்களும் அதுபோல வளமோடு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.